எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லை. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு பெரிய பாராட்டு சார். உண்மையுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் இப்போ வந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தென் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் மிருதுலா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். ஓகே, ஸோ கன்னி ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்லை. ஸோ இட் வாஸ் ரியலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யா. ஸோ கரிஷ்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் அனன்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். And you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it'll be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I loved working with everybody here. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரிஷ்மா வந்துட்டு யங்கர் வெர்ஷன் ஆஃப் கனியோட ரோல் பண்ணோன்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ரியலி நர்வஸ். இப்போ கூட பேசும்போது நர்வஸாக இருக்குது. பட் தென் வென் ஐ வென் த லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, பயப்படாத, லைக் வந்து சில்லாக லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதனால் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் Karishma for that. And also, like, I really wanted to thank Karishma and Ananya for giving me this opportunity to act in their film. Like, இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது, ஐ எம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டீம். ஸோ தட்ஸ். தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா. ஏன்னா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன். அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு, ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ண, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா.
சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லாரும் சொன்ன மாரி தான். எனக்கு இத பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவிய பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, "இந்த டயலாக் யார் எழுதுனா?" அப்படின்னா. நான் எழுதினேன்" அப்படின்னேன். "நீ எப்படி எழுதுன? நீ எனக்கு அதுதான் என்ன என்ன உனக்கு தோணுச்சு? எப்படி எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு. நீ எப்படி தோணுச்சு?" "இல்ல நான் அந்த 80ஸ் சைடுல இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே" அப்படின்னேன். "இல்ல எனக்கு அந்த டயத்துல எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்ட்ல வச்சு எழுதினேன்னு." ஆக்சுவலா இப்ப நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்க நெறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க. நான் ஒண்ணு சொன்னேன், "எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் உன்கிட்ட வந்து நான் சொல்றேன். அவன் ஒண்ணு மாப்பிள கூட்டு வரேன். ஒரு நாள் மீட் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா உன்கிட்ட சொல்றேன். நீ அது எனக்கு அது ஒரு அப்பா, மகளுடைய ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப நாளா உ உள்ளுக்குள்ளேயே இருக்கு. உன்கிட்ட சொன்னா அது கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். உன்ட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்க சொல்றேன். இங்க வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியா இருக்காரு. எல்லாரும் நம்ம இயக்குனர் அவரு ரெடியா இருக்காரு. என் ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம் அப்படின்னு. இல்ல ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் வந்து அ அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் ம வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, அது அவ்வளோ அழகா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்க. பியூட்டிஃபுல். இதுக்கு மேல அதுக்கு வார்த்தையே இல்ல. அப்புறம் இதில ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க. ஐய்யய்யோ! நான் அவங்க இப்ப சொல்ல அப்பயே பார்த்தோனே கேட்டேன். அவங்க யாரு அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தீங்க. ஐய்யய்யோ! எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸ். நீங்க சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாய்ங்க. நாங்க ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா! ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆ அப்புறம் ஆக்சுவலா கேமராமேன பத்தி நான் பேசணும்னு இருந்தேன். இத வந்து ஒரு 80ஸ், 90ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். அத வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத அத நம்ம உறுத்தாம ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இது நீங்க எப்படி எடுத்த அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம பொதுவா வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நெறைய ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க் போட்டு அத இத அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். எதுவுமே இல்லாம அந்த அந்த காலகட்டத்த கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனா நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல இருக்கு. ஆக்டர் பயங்கரமா வேலை வாங்கியிருக்காப்டின்னேன்." இல்ல அவங்க இல்ல. பொதுவா என்னதான் நல்ல நடிகரா இருந்தாலும், ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. நம்ம வந்து எனக்கு இது பண்ண அது பண்ணல. எனக்கு இந்த மீட்டர் வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா, சரவணன் நல்லா நடிச்சுட்டானே! அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமா வேலைய வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். ஆ இப்படி ஒரு விஷயத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. அ கன்னி. அ எல்லாருமே கொண்டாடியிருக்காங்க. ஆக்சுவலா நான் ஒரு பிஆர் வேல தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நெறைய பெரிய பெரிய ஆளுங்கள அனுப்பிச்சு, அவங்க வாய்ஸ் நோட் எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புறேன். இங்க பாரு நான் என்ன ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல. என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ! அப்பிடிலாம் தோணும். ஆனா, அங்கேருந்து வர பதில்லாம் இருக்கு பார்த்தீங்களா? "என்னண்ணா இப்பிடி பண்ணிட்டா? யாருண்ணா அந்த பொண்ணு? ஐய்யய்யோ! பயங்கரமா இருக்கு." அப்பிடின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல. பயங்கர பாசிட்டிவா ஏன்னா உங்களுக்கும் தெரியும். நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி. தேங்க் யூ. முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளரும் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, சாரி. எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா? ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அனன்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்குது. எடுமா சரி ஏதோ இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே இந்த மாதிரி சரி பரவாயில்ல எடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன் என்னம்மா என்ன கதை நான் சொல்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க நம்ம கரிஷ்மாட்ட கேளுமான்னு. சரி நம்ம கரிஷ்மா இல்லை சொல்கிறேன் சரி ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. எனக்கு கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல. இங்கே மேடையில் பல இருக்கா இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே நான் ஐ வாஸ் சொன்னேன் சரி என்ன எடுக்கிறீங்க பரவாயில்ல. நான் சொன்னேன் இந்த பட்ஜெட் இதாவது எவ்வளோ ஆகுதுன்னு. சரி பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல. என்னம்மா கதை என்னம்மா படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னுச்சு. சரி இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா ஓகே எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க எல்லாம் போகிறாங்க இதெல்லாம் போகிறாங்க எல்லாம் ஓகே.
என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது? இவ்வளோதான் டாடி, இந்த கேமரா இதில் ஆகுதுன்னு. ஏம்மா இது தெரிஞ்சுதான் நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாகிற எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. தென் சரி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா த கேமராமேன். ஏன்னா என்னதான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்னைக்கு வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் ரசிக்க வச்சிருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட். அதே போல் நடித்த ராம் நிஷாத் அண்ட் மிருத்துலா, ரைட்? ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா. நான் சொன்னபடி, ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகேன்னு. பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி, இஸ் அ சிற்பி, சாரி, சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அண்ட் அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒன்று கூட பேசலை. சரி, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன்கிட்ட கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி the whole team has done excellent job. மெயினாக இன்னைக்கு நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங், அண்ட் பிரதர் தேங்க்யூ, அண்ட் சார் தேங்க்யூ, அண்ட் சர்மன் சார், எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ 2 சைட்லையும் பேசணும். ஆஸ் அ கெஸ்ட்டாகவும் பேசணும், ஆஸ் அ வந்து ஃபாதர் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா மேடம், சாரி பாப்பா, ஓகே, அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும். அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். So Ananya will be there always, and too with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everybody. Thank you. Finally, பாத்தீங்களா, நானும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டேன். நன்றிகள். தேங்க்யூ. விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. கன்னி தன் முதல் படைப்பையே பலரையும் பாதிக்க வைத்திருக்கிறார். பிடிச்சதால தான் பயப்படுறேன், எங்க ஆரம்பித்து எங்க முடிக்கிறதுன்னு தெரியல என்ற வசனங்களும் கரிஷ்மாவை வேறு தளத்தில் நம்மை கடத்துகிறது. தமிழ் சினிமாவின் புதிய பாதவை இந்த யங் டீம் போட்டிருக்கிறார்கள். அழைக்கிறோம் டைரக்டர், ரைட்டர் கரிஷ்மா அவர்களை. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும், அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சிருந்தேன் பேசணுன்னு, டக்கு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்த உடனே பேச தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படிட்டிவ். பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன். அது விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, நீ போய் பண்ணு, உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோம்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை. அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு, இதை விட இன்னும் பண்ணு, ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தா. நைட் 2க்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹம்சர்தன் அங்கிள்க்கும் தேங்க்ஸ். நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை. பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க.
அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண். ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க 18 இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண். ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு நான் வந்து நம்ம ஏதோ ஸ்கூல் ஸ்டேஜ் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் அ ரியலி பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு. ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான். அடுத்து வந்து தேஜஸ். நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான். நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே அண்ட் நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான். தேங்க்யூ தேஜஸ். அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு அவங்க இன்னைக்கு வர முடியல இங்கே. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும், இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி. பட் இப்போ அது பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாவும் சரி, எடிட்டராகவும் அருணும் சரி, என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை, என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு, நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னேன். அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது, ஒரு இடமா விசாரிச்சு தான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே இல்லை. அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர், டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து டிஐ சிவா, அப்புறமா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மிக்சிங் வந்து மிதுன் கால்மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணா, இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது. அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா, ஹிஸ் டூயிங் ரியலி வெல். அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து 2 நாள் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா, ஹேருக்கும் மேக்கப்புக்கும். ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட். ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான், குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் நியூ இட்ஸ் வே. ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காசுக்கு கூப்பிட்டு போச்சு. அப்படி தான் எங்களுக்கு வந்து ராம்நிஷாந்த் அண்ணா, நான் ஃபஸ்ட்டு வந்து ராம்நிஷாந்த் அண்ணோட பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன். அவங்க எதுவுமே கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் மிருதுலா அக்காவும். நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே மிருதுலா அக்காவும் காலில் கதை கேட்டாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம். ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ. அவங்களோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட்ஸ்லாம் இருந்துச்சு ரியா வீட்டில், பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க. அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் சிரிஷா, அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப். அது வந்து என்னோடய ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சித்திரகலான்னு என்னோடய தமிழ் டீச்சர். அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸில் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூலில் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது. மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு. என்னோட இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நீங்கள் பண்ணுங்கள். எங்களோட வின் அவங்க பர்சனல் வின்னாக எடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. இது பேசினப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ ஏதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன். இவங்களாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு 1 வீக்கில் வந்து எங்களுக்கு 2 lakh வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ.